ஸ்போர்ட்ஸ் விகடன் வியூஸ் வணக்கம். நாங்கள் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். T20 வேர்ல்ட் கப் நடந்துகிட்டு இருக்குது. அதாவது இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி நகரில் தான் இருக்கிறோம். அதாவது இந்த T20 வேர்ல்ட் கப் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், T20 வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரியிலேயே மறக்க முடியாத மொமெண்ட்ஸ் தான் என்னென்ன உங்களுக்கு அப்படின்ற மாதிரி டி நகரில் இருக்கிற மக்கள் கிட்ட நம்ம நேரடியாக தெரிஞ்சுக்க போகிறோம். இது சத்யா பிரசன்ஸ் கிரிக்கெட் மட்டம் வித் ஸ்போர்ட்ஸ் விகடன். இந்த சீசனில் இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா நல்லா பிளேயர்ஸ் பிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போது சஞ்சு சாம்சன் நம்மளுக்கு வந்திருக்காரு. ரிஷப் பண்ட் நம்ம பயிற்சி ஆட்டத்திலே நல்லாவே பண்ணியிருந்தாரு. நல்லா 50 போட்டிருந்தாரு. அவரோட ஃபார்ம் கூட நல்லா இருக்குது. ஸோ டீம் நல்லா பெட்டராக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு கப் தெரிஞ்ச டீம்லாம் இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அந்த மாதிரி டீம்ஸ் தான் நமக்கு தெரியும். இப்போது புதுசாக யங்ஸ்டர்ஸ் நிறைய சின்ன சின்ன டீம்லாம் இருக்குது. அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்ததுனால இந்த வேர்ல்டு கப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகும். வழக்கத்தோடு இந்த எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன்னா, புது டீம்ஸ் வர அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் யாருக்குமே தெரியாது. அப்படி நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நல்ல பிளேயர்ஸ், சூப்பர் பிளேயர்ஸு நல்ல. ஏன்னா நம்ம டிராவிட் லாஸ்ட் சீசனு, ரோஹித் சர்மா லாஸ்ட் சீசனு, விராட் கோலி லாஸ்ட் சீசனு, அது நெக்ஸ்ட் டைம் போனால் ஆல்மோஸ்ட் 4 to 5 பீப்புள் லாஸ்ட் சீசனு. கண்டிப்பாக இந்த வாட்டி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நிறைய நியூ டீம்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங் எடுத்தோடனே அந்த யூஎஸ் டீமாக இருந்தாலும் சரி, ஸோ அவங்களாம் பங்களாதேஷை பீட் பண்ணுறதே பெரிய விஷயம் தான். ஸோ அவங்க பிச்சு அவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது. பட் நம்ம ஆளுங்க நிறைய இடத்துல விளையாடி இருக்காங்க இந்தியா பிச்சு. ஸோ அது பெரிய விஷயமா இருக்காது. அதை ஓவர்டேக் பண்ணிவிடுவாங்க நம்ம. பட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த வாட்டி மேட்ச் பொறுத்த வரைக்கும். கம்பல்சரி இந்தியா ஃபைனல் போவாங்க. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய டீம் விளையாடும் போது இப்போ சின்ன டீம் அவங்களுடைய மோஸ்ட் கம்மியாக ஆடலை. இப்போ சின்ன டீம் பெரிய டீம் மோதும் போது தான் அவங்களுடைய பேஸ் பற்றி எல்லாமே தெரியும். அவங்களும் வெளியே வர முடியும். இந்தியா வின் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஏன்னா புது ஃபாஸ்ட் பாலர்ஸ்லாம் இல்லை, லைக் ஹர்ஷத் பட்டேல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பவுலிங் போட்டிருக்காங்க. யாருமே மேலே நம்பிக்கை இல்லை ப்ரோ. எல்லாருமே ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி அவர் ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஏன்னா லாஸ்ட்டு சீசன்லாம் பார்க்கும்போதும் கொஞ்சம் ஆவரேஜ் இதுவாக தான் பண்ணிட்டு இருந்தார். கொஞ்சம் மோசமாக தான் நடுவில் இருந்தது. ஸோ கண்டிப்பாக அவர் இந்த சீசனில் எடுத்தால் நெக்ஸ்ட்டு கேப்டனாக கூட வர சான்சஸ் இருக்குது சஞ்சு சாம்சனை பொறுத்தவரை. இன்கேஸ் ஸ்பின் ஆல்ரவுண்டர் அக்ஷர் பட்டேல் உள்ளே வந்தாங்கன்னா அது ஒரு நல்ல பெரிய இம்பாக்டாக இருக்கும். ஏன்னா அவரும் ஹீட்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. ப்ளஸ் ஆல்ரவுண்டர் ஸ்பின் பவுலிங் அதனால இருக்கும். ஜடேஜா ஒரு பெரிய இம்பாக்ட், அவரும் நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஐர்லாண்டு நல்லா ஆடுறாங்க. ப்ராக்டிஸ் மேட்ச்சில் பாகிஸ்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதனால சின்ன டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண தோணுது. ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் நம்மளுக்கு நடராஜ் மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அர்த்திப் இதில் ஒழுங்காக பண்ணலை. ஐபிஎல்லாம் கொஞ்சம் சரியாக பண்ணலை. பெட்டராக பண்ணியிருந்தவங்க நம்ம எடுத்துனா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நம்மளுக்கு அந்த பவர் பிளேயில் இல்லை மிடில் ஆர்டரில் அந்த மாதிரி டைமில் பேக் போனாக நிற்கிறது சஞ்சு சாம்சனோடது நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஸ்பெஷலாக இருக்குன்னா இப்போ கிரவுண்ட் நியூ பிச், யூஎஸ்ல கிரிக்கெட்டே கிடையாது புதுசாக. ஏன்னா அங்கே கிரிக்கெட் வளர்க்கறதுக்காக இப்போ ஐசிசி என்ன பண்ணியா அங்கே யூஎஸ்ஏலையும் வெஸ்ட் இண்டீஸ் வச்சுருக்காங்க. ஆனால் ஸ்பெஷலாக தான் இந்த வருஷம். போன ஒன் டே வேர்ல்டு கப்பில் எதிர்பார்த்த மாதிரி இந்த தடவை T20 வேர்ல்டு கப்பில் எதிர்பார்க்கலாம்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ப்ராக்டிஸ் மேட்சஸ் நடக்கிறப்போ இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே விக்கெட்ஸ்லாம் நல்லா எடுத்தாங்க. லைக் பங்களாதேஷ் அகேன்ஸ்டாக நடந்த மேட்ச்சில் ஃபாஸ்ட் பவுலர் என்னை பொறுத்தவரையும் ஒரு பவர் பிளேலையும் சரி, டெட் ஓவர்லையும் சரி, இந்த ஃபாஸ்ட் பவுலரில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாங்கன்னா மேட்ச் நம்ம சைடில் இருக்கும். பேட்டிங் போது விராட் கோலி ஐபிஎல் நல்லா ஃபார்ம் இருந்தார். இதில் நல்லா பேட்டிங்கில் ஸ்பின் ட்ராக்லும் நல்லா ஆடுவார். லாஸ்ட் மேட்ச் கூட இவங்க ஓமன் நல்லா விளாட்னாங்க. சூப்பர் ஓவரில் வின் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் நல்ல டீம் தான், சின்ன டீம் தான். பட் அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ல்டு கப் நல்ல மேட்ச் தான். தோனி பீரியடில் வெளியில் போய் ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் வின் பண்ணோம். இந்த வேர்ல்டு கப் ரோஹித் சர்மா பீரியடில் அதே மாதிரி ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப் திரும்பியும் ஐபிஎல்ல அவர் பண்ண முடியல. ஸோ அந்த கேப்டன்ஷிப் திரும்பியும் அவருக்கு ஒரு பிரேக் கொடுத்து அவருக்கு லேர்ன் பண்ணி அவர் லேர்னிங் கேப்பபிலிட்டியாக இருக்கனால இந்த வேர்ல்டு கப்பில் அவர் நிறைய புதுசாக டேலண்ட் ட்ரை பண்ணுவார். ஸோ ரோஹித் சர்மாக்கும் விராட்டும் பாவம், விராட்டு லாஸ்ட்டு பெங்களூர்லேயும் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ ரோஹித் சர்மாக்கும் லக் இல்லை. இந்த வாட்டி கண்டிப்பாக அடிப்பாங்க. அதான் கொஞ்சம் டாப் ஆயிடுச்சு. ஏன்னா பண்ணிட்டு விட்டு சஞ்சு சாம்சன் இறக்க மாட்டாங்க. பட் சான்சஸ் கொடுப்பாங்க. ஏன்னா சப்போஸ் அந்த ஃபஸ்ட்டு 5 பிளேயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒருத்தர் சேவ் பண்ணல அப்படின்னா வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு இந்த ஃபஸ்ட்டு T20 வேர்ல்டு கப் தான். ஏன்னா நான் MS தோனி ஃபேன் தான். ஸோ அந்த வேர்ல்டு கப் ஜெயிக்கும் போது எப்படி அந்த ஃபீல் பண்ணுவோம், அதுதான் எனக்கு இன்னமும் நான் அதை ரிப்பீட்டில் நான் பார்த்துட்டு இருக்க ஒரு மூமெண்ட் தான் அதுதான். பட் கண்டினியூ கொடுக்கணும். ஆனால் கண்டினியூ கொடுக்க முடியாது. ஏன்னா பேக்கப்பில் பார்த்தா இவருக்கு ரிஷப் பண்ட் இருக்காரு. அவர் ட்ராப் பண்ணிட்டு உள்ளே இருக்க முடியாது. ஏன்னா லாஸ்ட்டு T20 வேர்ல்டு கப் அப்படி தான் பண்ணது. சூரியகுமார் குட் ஃபார்மில் இருக்காரு. ஈவன் SSC ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித் சர்மா ஓப்பனிங் ஆனாங்கன்னா அதுவும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன். ஜெய்ஸ்வால் செம்ம ஃபார்மில் இருக்காரு. விளையாடுறத பொறுத்து மேட்சை பொறுத்து மாறும். அதிகமாக எங்கள் தலைவர் ஆடுறாப்புல அவர் ஹார்திக் பாண்டியா, அவர் மேலே தான் நம்பிக்கை இருக்கு. விராட் கோலி பும்ரா 2 பேரும். பவுலிங் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பும்ரா தான். அப்புறம் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா குல்தீப் இருக்கார். அவங்கெல்லாம் ஓகே தான். அதே தான் இந்தியன் டீம் அதே தான் வரும். கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மைனஸ் என்னன்னா சிராஜ் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மற்ற எல்லாமே ஓகே தான். பட் சிராஜ் அதுவும் இந்த நியூயார்க் அங்கே பொறுத்த வரைக்கும் பிச்சு பார்த்தீங்கன்னா
ஆல்மோஸ்ட் ஆஸ்திரேலியா பிச்சு மாதிரி தான். பவுன்ஸ் நல்லா ஆகும், ஸ்விங் நல்லா ஆகும். அதனால் கண்டிப்பாக சிராஜுக்கும் செட் ஆகும். நம்ம மிடில் ஆர்டர்ஸ் மெயினாக பயங்கர இம்பாக்டாக இருப்பாங்க. அதே மாதிரி ரிஷப் பந்த் வந்து கம்பேக் ஆனது நல்ல இது. இப்போ இந்த ப்ராக்டிஸ் மேட்ச்லேயே ரிஷப் பந்த் வந்து சூப்பராக ஆடினார். அந்த ரிவர்ஸ் ஹிப் சிக்ஸஸு, ஃப்ளிக்கான சிக்ஸஸ், அந்த சிங்கிள் ஹேண்ட் சிக்ஸஸு. ஸோ அந்த மாதிரி பெரிய கிரவுண்ட்லேயே வந்து அந்த ஹிட் பண்ணதெல்லாம் வந்து ஒரு நல்ல சைன் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்குது. டீம் கோஆர்டினேஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் வேர்ல்டு கப் ஜெயிச்சதாக இருக்கட்டும், சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சதாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே நல்லா பெட்டராக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் எவ்வளோ சஞ்சு சாம்சன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? 90% இருக்குது. ஏன்னா நம்மளோட வென்யூவில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அவர் வந்துட்டு நல்ல பர்ஃபார்மன்ஸ், அவருக்கு நம்பிக்கையே இல்லை ப்ரோ. ஃபார்மில் இருக்கார், எல்லாமே பக்காவாக இருக்கார். பட் அவர் வந்துட்டு அந்த வென்யூன்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஃபார்மில் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ அவரோட கேம் அவர் ஃப்ரீயாக ஆடினார்னா சூப்பராக விளையாடுது. ஸோ அவரோட கேம் வந்து அவர் ஃப்ரீயாக விட்டுருணும். ஸோ அந்த அண்டர் ப்ரெஷர் இல்லாமல் அவனோட ஃப்ரீ வந்தால் அடி ஸ்டார்ட் பண்ணிட்டான்னா 2 பால் 3 பால் அதுக்கடுத்ததை டேக் ஓவர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். சான்ஸை பயன்படுத்திட்டாருன்னா கண்டிப்பாக ஸ்காரில் இருப்பார். பட் நல்ல பிளேயர் தான், பஸ் அன்லக்கின்னு சொல்லலாம். இன்கேஸ் விராட் கோலி ஓப்பனிங் ஆனாங்கன்னா உள்ளே வந்து சஞ்சு சாம்சன் செகண்ட் ஒன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரும் ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனு. ஸோ இன்கேஸ் ரிஷப் பந்த்கோ இல்லை ஏதாவது ஒரு ஆச்சு திரும்பி இன்ஜுரி ஆச்சுன்னா சஞ்சு சாம்சன் ஒரு ஒன் சேஞ்சராக இருப்பார். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கனால நம்ம வேர்ல்டு கப் வந்து பிரைட்டாக இருக்குது நம்ம வின் பண்ணுறதுக்கு. bowling பேட்டிங் ஓகே, இந்த வாட்டி சீசன் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு தான் எதிர்பார்க்குறேன். bowling பொறுத்தவரையும் பும்ரா, சிராஜ் இவங்க bowling, ஏன்னா இப்போ ஆஸ்திரேலியாவில் வேறு நடக்குது இல்லையா கிரவுண்டில். ஸோ மோஸ்ட்லி அந்த ஓப்பன் பிளேஸில் இருக்கிறதுனால இந்த சாயில் லெவல் அவர் சொன்னார், முன்னாடி பேசியிருந்தார் ஆல்ரெடி. ஸோ இதெல்லாமே பவுலருக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அமெரிக்கா மக்கள் வந்து கிரிக்கெட் மோஸ்ட்லி நிறைய பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி நிறைய இந்தியன் பீப்புள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அங்கே நடத்தும் போது கிரிக்கெட்டும் அங்கே வளரும், பீப்புளும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த வேர்ல்டு கப் செலெக்ஷனும் நல்ல குட் தான், நல்லா தான் இருக்குது. நம்ம ப்ராக்டிஸ் மேட்ச் கூட பார்த்தோம், பங்களாதேஷ் கிட்ட நல்லா தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனில் இந்தியா அப்படின்றத தாண்டி வேறு எந்த டீம் மேலே உங்களுக்கு கோப் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்குது? வெஸ்ட் இண்டீஸ், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா. சிவன் துபேல் ஐபிஎல்ல வந்து பயங்கரமாக செட்டில் டவுன் பண்ணி எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக எப்படி ஆடணும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பின்னுக்கு எப்படி ஆடணும், ஃபேஸ்க்கு எப்படி ஆடணும். ஆக்சுவலாக சிவந்தோட நேச்சர் ஆஃப் கிரிக்கெட் எப்படின்னா ஸ்பின்னு, அவங்க ஸ்பின் போட்டாவே வந்து ஒரு பால் வந்து ஹிட் பண்ணும். அதுதான் வந்து அதோட நேச்சர் ஆஃப் கிரிக்கெட். ரோஹித் சர்மா தான். நெக்ஸ்ட் வந்து பும்ரா, 2 பேர் பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஹார்திக் பாண்டியா மேலே நம்பிக்கை வைக்கல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்துருக்காரு. ஏன்னா ஐபிஎல்லும் வந்து எல்லாம் சொல்லுவாங்க, ஐபிஎல் சரியாக விளையாடலாம்னு சொல்லுவாங்க. பட் இந்தியன் டீம் வரும்போது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, அப்புறம் வந்து ஹார்திக் பாண்டியா கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. பஸ் விராட் கோலி பற்றி சொல்லவே தேவையே இல்லை. விராட் கோலி எப்பவுமே வந்து பெஸ்ட் பிளேயர் தான். எப்பவுமே பும்ரா மேலே எப்பவுமே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். முன்னாடியிலேருந்து அந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களோட ஃபார்மாக இருக்கட்டும், அவங்களோட பேட்டிங்காக இருக்கட்டும், பேட்டிங்கில் தான் ரொம்பவே அவங்களோட இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதே நேரத்தில் இந்த இடத்துலையும் நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கதா நான் நினைக்கிறேன். பட் அதிக ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா பும்ரா தான். பும்ரா அண்டு ஹார்திக் பாண்டியா. முக்கால்வாசி அங்கே வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ண நிறைய பிளேஸ்லாம் வந்து புது டீம் வரவங்கலாம் விளையாட மாட்டாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆஃப் ஹேண்ட் விளையாடுறவங்க, ஸ்லோ போலிங் வர இவங்க மட்டும் தான் இருப்பாங்க. ராகுல் டிராவிட்டை கம்பேர் பண்ணும்போது ராகுல் டிராவிட் நல்ல பிளேயர். அதை கம்பேர் பண்ணும்போது காமீர் வந்து இன்னும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஆஸ்திரேலியா ஏன்னா பேட் கமின்ஸ் அவர் வந்து அவரோட இது டீமோட வந்திருக்கனால ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஏன்னா வேர்ல்டு கப் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட டீம்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ஸும் லைக் பும்ரா வந்து ஒரு பெரிய இம்பாக்ட், அர்ஷத் பட்டேல் ஒரு சிராஜ் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் ஆகிட்டு வந்தார் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து ஆல்ரவுண்ட் டாப் டு பாட்டம் ஆல் 11 பிளேயர்ஸும் நல்ல ஹிட்டாக இருக்கும். விராட் கோலி செம்ம ஃபார்மில் இருக்கார், தெரியும் உங்களுக்கு. நம்ம இந்தியா சொல்லலாம் 2007 ஃபைனல் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப். அப்போ கிரிக்கெட் T20 பற்றி தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் T20 விளையாட போகிறோம். அதுவும் வந்து சீனியரில் உட்காந்துட்டு ஜூனியர் டீம் விளையாடும்போது கப்படி வந்து நல்ல மூமெண்ட் சொல்லலாம். கனடாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் யூஎஸ்ஏவாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில டீம்ஸ் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா சில பிளேயர்ஸ் வந்து நம்ம இந்த கோரியா அண்டர்ஸ்டன்ஸ் வந்து சில பேர் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த டீம்ஸும் வந்து பெட்டராக இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த ஸ்குவாடு கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருப்பாங்கன்னு தோணுது. 2016 சொல்லலாம். அந்த பாரதி ரெட்டி பாரி பார்த்தீங்களா, லாஸ்ட் 18 ரன் அடிக்கணும், 90 ரன் அடிக்கணும், 4 பால் 6 அச்சீவ் பண்ணுவார். இந்த சரியான மேட்ச் நாள் இருக்குங்க. ஸ்ரீசாந்த் கேட்ச் பிடிச்சது இப்போ ஃபைனல் வேர்ல்டு கப்பில் ஃபைனல் கேட்ச் ஸ்ரீசாந்த் கேட்ச் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். அதுதான் வந்து அந்த ஷிவரிங் மூமெண்ட்டில் அந்த அவ்வளோ ஹைட்டு கேட்சை வந்து அவர் பிடிச்சது. எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலுமே ஸோ அந்த இது இருக்கும். பட் அந்த மேட்ச்சில் வந்து அவர் பவுலிங் போட்டு வந்து அந்த பாலை பிடிச்சாதான் நம்மளுக்கு வேர்ல்டு கப்புன்னு இருக்கும்போது அந்த ஷிவரிங் மூமெண்ட் அந்த பிடிச்ச கேட்ச் தான் வந்து இருக்கிறதுலே எனக்கு மறக்க முடியாத மூமெண்ட். 2012 அதாவது ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் மேட்ச்சில் லாஸ்ட் ஓவர் ஆல்மோஸ்ட் 91 ரன் அடிக்கிறோம். பேட்டிங் மைக் யாசி, பவுலிங் வந்து சைத் அஜ்மல் போகிறாரு. ஆக்சுவலாக ஒரு 3 6 அடிப்பார். அது சூப்பராக மூவ்மெண்ட். அது செமிஃபைனலில் சொல்கிறது. வெஸ்ட் இண்டீஸ் ஒரு 4 6 அடிச்சு பிராத்வேட் ஜெயிச்சார் பார்த்தீங்களா வேர்ல்டு கப். அதான் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்ஸ். ஆக்சுவலாக கொஞ்சம் சேட் மூமெண்ட்னா லாஸ்ட் வேர்ல்டு கப் அப்படி நல்லா போயிடுச்சு. நான் சொல்கிறது சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. செமிஃபைனலில் வந்து
அவங்க லாஸ் ஆனாலும் சரி, ஆனால் 0 விக்கெட்டில் அவங்க அடிச்சு வின் பண்ணதால கொஞ்சம் சேட் மூமெண்ட் தான். டிராவிடுக்கும் கௌதம் கம்பீர் பெரிய டிஃபரன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. 2 பேருமே கூல் அண்ட் காம் பிளேயர்ஸ் தான். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அவங்க எதுவுமே வந்து ஓவர் செலிப்ரேட்டும் பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப உடனே போச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. கம்பீர் வந்தால் பெட்டர் தான். கம்பீர் வந்தால் பெட்டர் தான். ஏன்னா இப்போ கேகேஆர் டீம் அவர் வழி நடத்தினதும் சரி, அதுக்கு முன்னாடி லக்னோ டீம் அவர் வழி நடத்தினதும் சரி, அந்த பெட்டராக இருந்துச்சு. 9 வேர்ல்டு கப் அடிக்க வேண்டியது ஜஸ்ட், ஏன்னா கொஞ்சம் ஒரு 2 மிஸ்டேக் பண்ணதால நம்ம லாஸ் ஆகிட்டோம். ஆனால் அந்த மிஸ்டேக் எதுவும் பண்ண மாட்டாங்க, அது மாதிரி டிராவிட் விட மாட்டார். ஏன்னா கண்டிப்பாக போகும்போது ஒரு கப் அடிச்சுன்னா கண்டிப்பாக எல்லாமே இருக்காங்க. கண்டிப்பாக இந்த டைம் இந்தியா கப் அடிக்குன்னு 200% நாங்கள் நம்புகிறோம். கௌதம் கம்பீர் வந்தால் நல்லா இருக்கும். அவர் கூல் அண்ட் காம் கேப்டனு, கூல் அண்ட் காம் கோச் பிளேயரு, கூல் அண்ட் காம் கேப்டனு. ப்ளஸ் இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் இப்போ கௌதம் கம்பீர் இம்பாக்ட் திரும்பி பேக் வந்ததுக்கப்புறம் தான் வந்து கேகேஆர் அவங்களுக்கு கப்பே அடிக்க முடிஞ்சுது. கொஞ்சம் ஆச்சு விளையாடுவாங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக வேர்ல்டு கப் அடிக்கணும் இந்தியா. ஏன்னா வந்து லாஸ்ட்டாக 2011 அடிச்சது, அதுக்கப்புறம் 2016 முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக 50 ஓவர்ஸும் தோத்துட்டோம் நம்ம. கண்டிப்பாக இந்த T20 வேர்ல்டு கப் கண்டிப்பாக அடிச்சே ஆகணும். இந்த T20 வேர்ல்ட் கப் பற்றி மக்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது சத்யா பிரசன்ஸ் கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் விகடன்.